நமஸ்காரம். ஞானம் என்ற ஒரு தகவல் நமக்கு சமுதாயத்திலே பிரிக்கப்பட்டிருக்கின்றோம். அதாவது நம்முடைய உண்ணும் விதத்தை வைத்து பிரிக்கப்பட்டிருக்கின்றோம். வெஜிடேரியன் அல்லது நான் வெஜிடேரியன் என்று. வெஜிடேரியன் என்றால் ஒரு காய்கறி உணவை சாப்பிடுவர்கள் வெஜிடேரியன், சைவ உணவினர். மற்ற உயிர்களை கொண்டு அதனுடைய மாமிசத்தை சாப்பிடுவர்கள் நான் வெஜிடேரியன், அசைவ உணவினர் என்று பிரிக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த சர்ச்சை ஒரு ஆயிரக்கணக்கான வருடங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. எவ்வாறு மனிதன் மற்ற உயிர்களை கொண்டு குவித்து சாப்பிடலாம் என்று சொல்லுகின்றார்கள். அதற்கு ஒரு சாரார் ஆதரவு, இன்னொரு சாரார் அதற்கு எதிராக இருக்கின்றார்கள். அதனால் ஒரு இந்த விஷயமே, இந்த உணவு என்ற விஷயமே ஒரு சர்ச்சைக்கு உள்ளாகிவிட்டது. அதற்கு முடிவு இன்னும் கிடைத்தபாடில்லை. இப்போ அதாவது அசைவ உணவு உண்பவர்கள் யார் என்று கேட்டோம் என்றால் மற்ற விலங்குகளை, ஆடுகள், கோழிகள், மீன்கள் இவைகளை சாப்பிடுவர்கள். மற்ற விலங்குகளும் சாப்பிடப்படுகின்றன, நிறைய இருக்கின்றன. ஸோ எனிவே இவற்றை சாப்பிடுவர்கள் அசைவ உணவினர் என்று நாம் சொல்லிவிடுகின்றோம். அதாவது அவருடைய உயிரை பறித்து அந்த உடலை உண்ணுபவர்கள் அசைவ உணவினர். அப்படி இல்லாமல் காய்கறிகளை மட்டுமே உண்பவர்கள் சைவ உணவினர், சாத்வீக உணவினர் என்று சொல்வார்கள். இப்போ நாம் என்ன சொல்லுகின்றோம், என்ன கேட்கின்றோம் என்றால், ஒரு உயிரை பறித்து அதனுடைய உடலை உண்ணுபவர்கள் மட்டுமா அசைவ உணவினர்? இல்லை என்று சொல்லுகின்றோம். ஏனெனில் நாம் வாழ்க்கையிலே நாம் மற்றவர்களோடு வசிக்கும் பொழுது, உறவாடும் பொழுது, நாம் பேசுகின்ற பேச்சுக்கள் மூலமாகவும் நாம் செய்கின்ற செயல்கள் மூலமாகவும் மற்றவருடைய மனதை புண்படுத்துகின்றோம். இந்த மனதை புண்படுத்துவது என்பது எந்த அளவுக்கு இருக்கின்றது என்றால் அதனுடைய பேச்சிலே நாம் உபயோகிக்கும் வார்த்தைகளை பொறுத்து இருக்கின்றது. அவ்வாறு இல்லாவிடில் நாம் செய்கின்ற செயல்களுடைய தன்மையை பொறுத்து இருக்கின்றது. அது சாதாரணமாக இருக்கலாம் அல்லது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் செல்லலாம். இரண்டுமே அவை மற்றவர்களுக்கு ஒரு ஊறு விளைவிப்பதாக இருக்கின்றது, கெடுதல் விளைவிப்பதாக இருக்கின்றது. இப்பொழுது ஒரு ஆட்டை நாம் கொன்று அதனுடைய மாமிசத்தை சாப்பிடுவது என்பது அசைவ உணவு. அதாவது அந்த உயிர் போய்விடுகிறது, அந்த உடலை மட்டும் நாம் சாப்பிடுகின்றோம். அந்த உடலில் இருக்கின்ற எல்லா அவயங்களும் வேலை செய்வதை நிறுத்திவிடுகின்றன, அதனால் அவை இறந்து விடுகின்றன. அதாவது அந்த உடலிலே இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான செல்கள் அழிக்கப்படுகின்றன. அந்த அழிக்கப்பட்ட செல்களை உள்ள அந்த உடலை நாம் சாப்பிடுகின்றோம். இதையே ஒரு கம்பேரிசனுக்கு எடுத்துக்கொண்டு வாருங்கள். நீங்கள் பேசும் பேச்சின் மூலமாக அல்லது நீங்கள் செய்யக்கூடிய சில செயல்கள் விஷயமாக மற்றவருடைய மனது புண்படுமையானால் என்ன நடக்கின்றது? அந்த மனது என்பது சூட்சமமானது. அது இருக்கும் அறிகுறி தெரிவதில்லை, அதற்கு உருவம் இல்லை. ஆனாலும் அதனுடைய வலி நமக்கு தெரிகின்றது. அந்த மனம் புண்படுவதன் மூலமும் அந்த வலி நமக்கு தெரிகின்றது. அப்பொழுது அந்த வலி உண்டாகும் பொழுது அங்கிருக்கும் மனதில் இருக்கும் சூட்சமமாக இருக்கும் செல்கள் என்று வைத்து கொள்ளலாமா, அருவமான செல்கள் அழிக்கப்படுகின்றன. உருவத்தோடு கூடிய செல்கள் உடலில் இருக்கலாம், ஃபிசிக்கல் பாடியில் இருக்கலாம். ஆனால் மனது என்பதே அருவமானது. மனதிலே அதனுடைய கட்டமைப்பு ஒரு அருவமான செல்கள் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்று நாம் வைத்து கொண்டோமானால், நாம் எப்பொழுதெல்லாம் மற்றவர் மனதை புண்படுத்துகின்றோமோ அப்பொழுதெல்லாம் அந்த மனதினுடைய அருவமான செல்கள் அழிக்கப்படுகின்றன. ஏன்னால் அழிப்பதன் மூலமாகத்தான் அதற்கு வலி வருகின்றது. மனது புண்படுகின்றது மனதினுடைய வலி. அந்த வலி எதனால் உண்டாகின்றது? அந்த அருவமான செல்கள் சிதைந்தாலோ அல்லது அதை வன்முறையில் ஈடுபடுத்தினாலோ அவை வலியை வெளிப்படுத்துகின்றன. அப்பொழுது நாம் ஒரு விலங்கினுடைய உடலை கொன்று சாப்பிடுவதன் மூலமாக எவ்வாறு ஒரு மரண வலி உண்டாகி அது செத்து போகின்றன,
ஆனால் நாம் பேசும் பேச்சின் மூலமாக அதனுடைய தாக்கம் மற்றவருடைய மனதிலே புண்படுத்தும் பொழுது அந்த அருவமான செல்கள் சிதைக்கப்படுகின்றன. அவை வலியை உணர்கின்றன. அந்த வலி தான் வெளிப்படுகின்றது மனம் புண்படுவது என்பது. அப்பொழுது கொன்றால்தான் அது அசைவமா? உயிரை கொன்றால்தான் அது அசைவமா? மற்ற ஒரு மனதை புண்படுத்தினாலே அது அசைவம் தானே? இரண்டுமே செல்கள் தானே. மனதிலே இருக்கக்கூடிய அருவமான செல்கள், உடலிலே இருக்கக்கூடிய உருவமான செல்கள். இந்த இரண்டையுமே ஒரே தட்டிலே நாம் வைத்து எடை தூக்கி பார்க்க வேண்டும் அல்லவா? எனவே தான் நாம் என்ன சொல்லுகின்றோம் என்றால், அசைவம் என்பது மற்றவருடைய உயிரற்ற உடலை சாப்பிடுவது மட்டும் அசைவம் அல்ல. மற்றவருடைய மனதை நீங்கள் புண்படுத்தினாலோ அல்லது மற்றவர்களுக்கு தீங்கு விளைவித்து அதன் மூலம் அவர்கள் மனம் வலித்தாலோ காயப்பட்டாலோ துக்கப்பட்டாலோ அதுவே ஒரு வன்முறை தான், அதுவே அசைவம் தான் என்று நாம் சொல்வோம். அப்பொழுது யாரெல்லாம் அந்த மாதிரி பேசுகின்றார்களோ, அந்த மாதிரி செய்கின்றார்களோ, மற்றவருடைய புண்படுத்துவதன் மூலம் செய்கின்றார்களோ அவர்கள் எல்லாமே அசைவ உணவுக்காரர்கள் தான் என்று நாம் சொல்லுகின்றோம். நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.